ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஜென்ரலாக நமக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு ஆசை இருக்குது, ஒரு கோல் இருக்குது, சின்னதோ இல்லை பெருசோ நமக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மென்டார்ஸ், இல்லை எந்த ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவங்கள எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்குமே எஃபர்ட்டை விட்டுறாத, ஜஸ்ட் கீப் ஃபைட்டிங், உன்னோட பெஸ்ட்டை நீ கொடுத்துட்டே இரு, விடாமல் ஃபைட் பண்ணிகிட்டே இரு, அப்போ தான் வந்து உனக்கு அந்த விஷயம் கிடைக்கும், அப்போ தான் வந்து உன்னால் சக்சீட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது ரொம்பவே வந்து ஒரு குட் அட்வைஸ் தான், ஒரு சவுண்ட் அட்வைஸ் தான். நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கும்போது we have to keep fighting for it. அண்ட் அப்போ தான் அது நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. அண்ட் நாமளுமே அதை அச்சீவ் பண்ணி லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு நான் இதை ஃபாலோ பண்ணேன். அஃப்கோர்ஸ் நான் எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணுறேன் தான், பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்சிடெண்ட்டுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மோட்டோவை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பேடாக தேவைப்பட்டுச்சு. அது இருந்தால் எனக்கு லைஃப் எனக்கு கொஞ்சம் பெட்டராகும்னு தோணுச்சு. எனக்கு லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு தோணுச்சு. என்னோடய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் நிறையா விஷயங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அந்த விஷயம் வந்து எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப எஃபர்ட் போட ஆரம்பித்தேன். நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 3 மாதம் 6 மாதம் அதே மாதிரி பயங்கர எஃபர்ட்ஸ் மாதிரி போயிட்டே இருந்துச்சு. பட் பெருசாக ப்ராக்ரெஸ் இல்லை. அண்ட் நான் ஆசைப்பட்டதும் அப்போ எனக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு எல்லோரும் அப்போ சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. இல்லை, we have to keep fighting, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், இவ்வளோ நாள் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணி பார்ப்போம், நமக்கு அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 3 மாதம், இன்னொரு 6 மாதம் போவோம்னு சொல்லிட்டு பயங்கர எஃபர்ட், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு, நிறையா தூக்கம் கெட்டு, நிறையா விஷயத்த லைஃப்பில் சாக்ரிஃபைஸ் பண்ணி, பர்சனல் லைஃப்ங்கிறதே ஒன்று இல்லாமல் போகிற அளவுக்கு போயிட்டு, மென்டல் ஹெல்த் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி, எமோஷனல் வெல்பீயிங்லாம் அஃபெக்ட் ஆகி, லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ் போட்டு இன்னொரு 6 மாதம் கழித்து பார்த்தா அப்போயும் அந்த விஷயம் நடக்கலை. அப்போயும் வந்து ஆசைப்பட்ட அந்த விஷயம் வந்து கிட்ட கூட போகலை. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. என்னடா அது இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், கடைசி ஒரு வருஷம் லைஃப்பை வாழ்ந்த மாதிரியே இல்லை, ஜஸ்ட் ஏதோ மிஷின் மாதிரி சும்மா இதுக்காகவே இவ்வளோ பண்ணியிருக்கோமே, இதுக்காகவே இவ்வளோ மெனக்கெட்டிருக்கோமே, இன்னும் நடக்கலையே அப்படிங்கும்போது வந்துட்டு சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் 3/4 கிணறு தாண்டிட்டேன், இன்னும் 2 அடி நீ தோணுனா உனக்கு தங்கம் கிடைக்கும், விட்டுறாத, டோன்ட் கிவ் அப் நவ், அந்த மாதிரிலாம் ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். சரி ஓகேப்பா, விட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுவோம், இன்னும் இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு இன்னுமே நான் அடுத்து இன்னும் 2-3 ஸ்டெப், இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். பட் ஸ்டில் பெருசாக ப்ராக்ரெஸ் ஆகிற மாதிரியும் தெரியல, அந்த விஷயம் எனக்கு கிடைக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல. அப்போ தான் வந்து நான் இந்த மாரல்ஸை கொஷின் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு சின்ன தாட், உண்மையாலுமே கீப் ஃபைட்டிங் தானா, எப்போவுமே ஃபைட் பண்ணிட்டே தான் இருக்கணுமா, உண்மையாலுமே வந்து எஃபர்ட் போட்டுகிட்டே தான் இருக்கணுமா, விடாமுயற்சி இருந்துகிட்டே தான் இருக்கணுமா, எப்போவுமே ஒரு சில பேட்டில்ஸ் உண்மையிலே வர்த் ஃபைட்டிங் ஃபார் தானா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நான் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டேன், ஆல்மோஸ்ட் நிறையா விஷயத்த டெம்பரரியாக சாக்ரிஃபைஸ் பண்ணேன். பட் ஐ வாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டிங் டு பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சன் பை தென். முன்ன இருந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நான் பண்ணல. முன்ன இருந்த நவீனா இல்லாமல் இருந்தேன். சின்ன சின்ன விஷயங்கள் ஹாப்பினஸ் கொடுத்ததுனா அப்புறம் கொடுக்காமல் இருந்துச்சு. முன்ன மாதிரி ஹெல்த் இல்லை, முன்ன மாதிரி பாடி இல்லை. ஸோ இத்தனை விஷயங்கள் பண்ணி தான் இந்த விஷயம் கிடைக்கணுமா? ஸோ அப்போ தான் எனக்குள்ள ஒரு கொஷின் வந்துச்சு, இதுக்கு மேலேயும் ஃபைட் பண்ணுமா, அண்ட் எப்போ வந்து இது பண்ணணும், எப்போ வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எப்போ வந்து கமா வைக்கணும், எப்போ இந்த ஃபைட்டை கண்டினியூ பண்ணணுங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அண்ட் தட்ஸ் when I realized இட்ஸ் ஓகே. ஒரு விஷயத்தை நம்ம இவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம், பட் இட்ஸ் ஓகே. certain battles are not worth fighting. நான் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் கீப் ஃபைட்டிங். சம்டைம்ஸ் இட் இஸ் ஓகே டு கீப் அ ஃபுல் ஸ்டாப், சம்டைம்ஸ் இட் இஸ் ஓகே டு குவிட் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணேன். அண்ட் இது வந்து எனக்கு அதுக்கப்புறம் நிறைய பீஸ் கொடுத்துச்சு. அந்த விஷயம் எனக்கு இல்லை, பட் இட்ஸ் ஓகே. நான் இப்போ நானாக இருக்கேன், ஆர் அட்லீஸ்ட் நான் முன்னே இருந்ததில் ஒரு 50% இருக்கேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிச்சிது. அண்ட் நிறைய நல்ல லைஃப் லெசன்ஸும் கிடச்சிது. So it is not about me. This episode is not about me or what happened, but it is about இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாத்துக்குமே லைஃப்பில் அப்ளை பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். நமக்கு சம்டைம்ஸ் இவங்க இது கடைசி வரைக்கும் நடக்காதுன்னு தெரிஞ்சு கூட அவ்வளோ எஃபர்ட் போட்டுட்ருப்போம். அவங்க நமக்கு ஓகே சொல்ல சான்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கூட அவ்வளோ எஃபர்ட் போட்டுட்ருப்போம். கரியரில், நீட் எக்ஸாமில், யூபிஎஸ்சியில், ஒரு பேஷனில், சம்டைம்ஸ் இட் இஸ் ரியலி ஓகே டு அசஸ் த சிச்சுவேஷன் அண்ட் பி சென்சிபிள். நான் யாரையும் எஃபர்ட் போட வேணான்னு நான் சொல்லலை, பட் சர்டைன் பேட்டில்ஸ் ஆர் நாட் வர்த் ஃபைட்டிங்க. சில போர்கள் போகிறதுக்கு அளவுக்கு வர்த் கிடையாது. நம்ம பாடியும் முக்கியம், நம்ம சோலும் முக்கியம்,
நம்மளோட எமோஷனல் வெல்பீயிங், மென்டல் ஹெல்த்து முக்கியம். சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. அண்ட் திஸ் அப்ளைஸ் டு லிட்ரலி எவ்ரி திங். ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும், எல்லாத்துக்குமே, பர்சனல் லைஃப், மேரேஜ், ஸோ மச் திங்ஸ், பேரண்டிங், நீங்கள் எதுக்கு வேணால் அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆல்வேஸ் ரிமெம்பர், we are here to live, not to fight all the time. We are here to live. It is not to fight all the time. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், எப்போவுமே முழு மனசை நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலுக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரேட் பண்ணுங்கள். நிறைய பேர் பெட்டராக ரேட் பண்ணால் என்னோடய பாட்காஸ்டோட ரேங்கிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் எனக்கும் நல்ல ரீச் கிடைக்கும். அண்ட் நீங்கள் என்கிட்ட பர்சனலாக ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை எனக்கு ஏதாவது நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாலோ, rjnaveenvigneshwar@gmail.com அந்த ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். ப்ராப்பரான ஸ்பெல்லிங் வந்து இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அடுத்த மாதம் இன்னொரு அழகான ஒரு எபிசோடில் சந்திப்போம். டாட்டா, பபாய்.